Say no, no, perfect. If no, perfect. If someone touches you like no, perfect. If someone touches you like this, no, perfect. If someone touches you like this, say no, perfect. If someone touches you like perfect. If someone touches you like this, no. ஜாரா டச் சென்சாரை வச்சு இந்த ஜாரா வந்து இயங்குது. இது வந்து குழந்தைகளுக்கு வந்து தன்னுடைய உடல் வந்து எவ்வளவு பாதுகாப்பானது என்பதை உணர்த்துவதற்காக இந்த பொம்மைகளை எங்களை ஏற்பியல் ஆய்வுக்கூடத்தில் +2 மாணவர்கள் அவங்களுடைய ப்ராஜெக்டாக செஞ்சுருக்காங்க. உதாரணமாக இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் போது ஒரு குழந்தையை நிற்க வச்சு அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் தொட முடியாது. அதனால் எங்களுடைய மாணவிகள் என்ன சொன்னாங்க, சார் நம்ம ஒரு பொம்மை உருவாக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி இந்த டச் சென்சாரை வச்சு ஒரு பொம்மை உருவாக்கலாம்னு சொன்னாங்க. அதன்படி உருவாக்கப்பட்ட குழந்தை தான் ஜாரா. ஜாரா வந்து இந்த பாக்ஸோவை பற்றி நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். ஜாராவும் இந்த பொம்மையும் பேசும் பொம்மையும் எங்களுடைய மாணவிகளும் போக்சோ சட்டத்தினுடைய நல்லெண்ண தூதுவர்கள். எங்களுடைய பள்ளியினுடைய நோக்கம் மாணவர்களுக்கு 2 விஷயங்களை கொடுக்கணும். ஒன்று தொழில் முனைவோர்களுக்கான தனித்திறன்களை கொடுக்கணும், இன்னொன்று போக்சோவை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இந்த 2ஐயும் வெற்றிகரமாக எங்களுடைய மாணவிகள் இந்த ஜாரா பொம்மையோடு செஞ்சுருக்காங்க. போக்சோ சட்டத்தினுடைய நல்லெண்ண தூதுவர்கள் ஜாராவும் எங்களது பள்ளி மாணவிகளும். அடுத்து இதை நாங்கள் செஞ்சு இது வந்து காப்பிரைட்ஸில் நாங்கள் வாங்க போகிறதில்ல, கேட்க போகிறதில்ல, பேட்டன்ட்டும் நாங்கள் கேட்க போகிறதில்ல. இது எல்லாருக்கும் பயன்படணும். இந்த குழந்தை இந்த ஜாரா பொம்மை 3 மொழிகள் பேசுகிறது. எங்களுடைய மாணவிகள் தெரிவித்தாங்க, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளிலும் ஜாரா பேச வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இதை நாங்கள் வந்து முதல் கட்டமாக நாங்கள் என்ன பண்ணுறோம், உரிய கல்வித்துறையுடைய உரிய அனுமதி பெற்று அருகில் உள்ள பள்ளிகளுக்கு இந்த புத்தக பையில்லா தினத்தில் இதை கொண்டு போய் அந்த பள்ளி மாணவர்களுக்கும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றத நாங்கள் எங்களுடைய பள்ளி துணை முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை நாங்கள் நிச்சயமாக செய்வோம். என் பேர் தீபிகா. நான் இளங்கோவடிகள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் முத்திரப்பாளையத்தில் படிக்கிறேன். நான் வந்து 12th A1C படிக்கிறேன். இந்த பொம்மை எதுக்குன்னா, இந்த பொம்மையை வந்து நாங்களே தான் செஞ்சோம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு இதை மோல்ட் பண்ணி இந்த பொம்மையை நாங்கள் வந்து உருவாக்கிக்கிறோம். இந்த பொம்மை வந்து சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டுது குட் டச் எது பேட் டச் எதுன்னு. அதனால் இந்த பொம்மையை வச்சு இதை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண மாதிரி அந்த பசங்களுக்கு தெரியும் போது தெரியும் இதான் குட் டச் இதான் பேட் டச்சுன்னு. அதனால் இந்த ஸ்கீமை நாங்கள் கொண்டு வந்தோம். இது வந்து எங்கள் லேப்லேயே தான் செஞ்சோம். இந்த ட்ரெஸ்ஸு வந்து நாங்களே தான் தைச்சோம். இதனால் என்ன யூசேஜ்னா, இதனால் சின்ன சின்ன பசங்க, அதாவது இந்தியாவிலேயே 52% பசங்க வந்து இந்த பாலியல் துன்புறுத்தினால பாதிக்கப்படுறாங்க. அதனால் இது வந்து பசங்க வந்து இது வந்து பசங்க வந்து தெரிஞ்சிச்சுன்னா, ஓ இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தைரியப்படுத்திக்கும். நோ கோ டெல், இந்த 3 வேர்டு இருந்து. நோனா ஃபஸ்ட்டு தொடாதீங்க அப்படின்னு சொல்கிறது. கோனா அங்கேருந்து ஃபஸ்ட்டு போயிடணும், அங்கேருந்து வீட்டுக்கு போயிடணும். டெல்லுனா மற்றவங்கிட்ட போய் சொல்லணும், இதுமாரி எனக்கு நடந்துச்சு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளும் தைரியமாக இருக்கணும். நம்ம வந்து இப்போ நம்ம வெளியில் நிறைய இடத்துக்கு போவோம், அங்கே வந்து நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, நம்மளே தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. நம்ம வந்து இதுமாரி நடக்கும்போது நம்மளே ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கீமை நாங்கள் கொண்டுட்டு வந்தோம். பாலியல் கொடுமை நிறையவே இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுவும் பள்ளியை பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி செக்ஷன்லேருந்து கடைசியில் ஹையர் செகண்டரி வரைக்கும் எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக கிடைக்கணும். அதனால தான் இந்த ஜாரா பொம்மையை இங்கே நம்ம ஃபிசிக்ஸ் ப்ராஜெக்டாகவும் அட்டல்ல லேபு மூலமாகவும் ஆர்ட்டு சார் டிராயிங் சார் மூலமாகவும் இதை உருவாக்கி நாங்கள் உலகுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இதன் மூலமாக பிள்ளைங்க அனைத்து பிள்ளைங்களுமே இதனுடைய அவேர்னஸை அவங்க தெரிஞ்சுக்கணும். அந்த குட் டச் பேட் டச்சுன்றத கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்களும் இதை உணர்ந்து பிற்காலத்தில் அவங்கள சேஃப் பண்ணிக்கணும். சேஃப்டின்றது பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது மிக மிக முக்கியமானது இன்றைய காலகட்டத்தில். அதனால் இது எல்லாவற்றையும் தெரிஞ்சு உணர்ந்து அவங்க நடந்துக்கணும். அதுக்காக இவ்வளோ சிரமப்பட்டு இந்த இளங்கோவடிகள் பள்ளியில் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 3 மாதங்களாக இந்த ப்ராஜெக்டை அனைத்து இயற்பியல் சாரு, ஆர்ட்டு,
அட்டல் சார் இவங்கெல்லாம் கலந்து இந்த இதுவை உருவாக்கியிருக்காங்க. மாணவர்களுடைய பங்களிப்பும் இதில் நிறையாவே இருக்குது. அவங்க அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.